ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 13,500 கொடுத்துருக்குறாங்க. இந்த பணியை பொறுத்தளவு பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 22/6/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனல்லேருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டம். இது வந்து எந்த இடத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேசிய நலவாழ்வு குழும நலத்திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, வட்டார தரவு உள்ளீட்டாளர், அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தோம்னா 2 கொடுத்துருக்குறாங்க. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் தி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா இவங்களுக்கான பெர் மந்த்துக்கான சேலரின்னு பார்த்தோன்னா 13,500 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான இதை பார்க்கலாம். கல்வி தகுதி சான்று மற்றும் மதிப்பெண் சான்று, இந்த ரெண்டையுமே நம்ம அப்ளிகேஷனோட சேர்த்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிபந்தனைகள், அதாவது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பதவி அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற போகிறீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கௌரவ செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கண்ட பதவிகளுக்கு வந்து அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணியிடங்கள் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு 22/6/2024, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 22/6/2024 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்கள் வந்து மேற்கண்ட முகவரிக்கு வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு மேல், அதாவது 22ஆம் தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி இதிலே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து உடனே வந்து ஜாப் வந்து அது மாதிரி ஃபில் பண்ணிடுவாங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து. ஏன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உடனடியாக அந்த போஸ்டிங்கை வந்து நிரப்புறதுக்காகத்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.